Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Mano. ஓகே, ஸோ நாம் இப்போ இன்னொரு சாங் ரியாக்ட் பண்ண போகிறோம். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் இருந்து நம்ம ஒரு சாங் கேட்க போகிறோம். இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு சிவி அப்படிங்கிற படம் தான். சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு. நம்ம கேப்டனோட ஐ திங்க் மூத்த மகன் நினைக்கிறேன். ஸோ உன்னை நான் பார்த்தேன் அப்படிங்கிறதான் சாங்கோட நேமு. ஸோ யுவன் சங்கர் ராஜா பேரை பார்த்தோன்னே நான் வந்து சாங்கை ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். டேய், மதுரை மல்லிகை தானடா ஃபேமஸ் சார். மதுரை எல்லாத்துக்கும் ஃபேமஸ் சார், எல்லாத்துக்கும் ஃபேமஸ். ஓகே, பார்க்க மதுரை பொண்ணு மாதிரி இல்லை. ஏதோ ஒன்று குறையுது. மல்லிப்பூ தானே? என்ன பாக்குற? ஓ, ஒன்னா பார்த்தா சுத்துறேன் காத்தா எட்டு நீ போனா கத்துற சம்பூத்தா கைய நீ கோத்தா பொங்குறேன் ஊத்தா பஞ்சுல தீயா பத்திரம் பம்மாத்தா செண்டு மல்லி பூவே நானும் ஆனே ரெட் ரோசா நீ சேலை கட்டி வந்து நிக்கும் சீம பட்டாச்சா வெட்டுக்கிளி ஒன்னுடைய வெக்கம் வெறியேத்த கப்பி தண்ணி போல ஒன்னு கண்ணு ரெண்டும் ஆத்தா. யுவன் வாய்ஸில் சூப்பராக இருக்குது சாங் கேட்குறது. வெரி லாங் டைம். பச்சல்ல இருக்குமா? இன்னும் விளையலப்பா. இங்க கிடைக்கும்ல. ஐயா இருக்கா? சாமி வந்துடாது இந்த பக்கம். ஐயா நல்ல ஒரு ப்ரீஸியான சாங், நல்லா இருக்குது. விஷுவலும் சூப்பராக இருக்கு. ஒன்றும் இல்லை, பொருள் இருக்கா? போலீஸோட வந்த பொருள் எப்படி கிடைக்கும்? ஓ, விட கோழி ஒன்னு பார்த்து வெம்பே போனேனே நான் கடையா நீ கழனோடும் வண்டேயானேனே காக்கா முட்டை கண்ணழகலால கொல்லாத சுத்தி ஏத்தி விட்டு சும்மா என்ன தூங்க சொல்லாத கொடங்கொடமா வாக்கண்ணோரம் குடிச்சேன்னே சாராயம் நேரப்போதானாலும் நீ ஒன்னு நான் பார்த்தா சுத்துறேன் காத்தா எட்டு நீ போனா கத்துற செம்பூத்தா கைய செம்ம breezy-யான song. கேளு. பொங்குறேன் ஊத்தா வாங்கங்க. பஞ்சுல போலீஸ் கிட்ட விசில் அடிக்கிறியா? பம்மாத்தா செண்டு மல்லி பூவே நானும் ஆனே ரெட் ரோசா நீ சேலை கட்டி வந்து நிக்கும் சீம பட்டாச்சா வெட்டுக்கிளி ஒன்னுடைய வெக்கம் எனக்கு கேப்டனோட முகம் தான் முன்னாடி வந்துட்டு போகுது. இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட சுத்தி இருக்கேன். நாளைக்கு மட்டும் பொருள் கிடைக்கல உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். போடுவீங்க. கிடைக்கலன்னா ஒன்னா தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. ஒன்றாம் சண்முகம் பாண்டியன் கிட்ட வந்து எனக்கு வந்து என்ன குறையுது அப்படின்னா, கொஞ்சம் கூட இன்னும் பெட்டரான ஒரு ரியாக்ஷனோ இல்லை ஒரு ஃபன்னாவோ இருந்திருக்கலான்னு தோணுது. அந்த ஒரு விஷயத்தில் லைக் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏன்னா இந்த சாங் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட ஃபன் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட அதை வந்து இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம். ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அது ஒரு நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு அவரை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டனோட முகம் வந்துட்டு போகுது. அவர் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா செம ஃபன்னாக இருந்திருக்கும். அவரோட அந்த ரியாக்ஷன்ஸு, அந்த குறும்பு, அதெல்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி வந்து போகுது. நம்ம அந்த காலத்தில் அவரோட சாங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணுது. ஸோ பட் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்டு எங்கேயோ வந்து ஹீரோயின் வந்து தப்பாக கேஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மதுரை பொண்ணு அப்படிங்கும்போது
இன்னும் கொஞ்சம் நம்ம லைவ்லியாக வந்து யாரையாவது ஒருத்தங்களை கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். நிறையா தமிழ் தெரிஞ்ச நல்லா தமிழ் பேசி நடிக்கக்கூடிய எத்தனையோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஹீரோயின்ஸுன்னு கூட வேண்டாம், நம்ம வந்து புதுசாக யாராவது ஒருத்தங்களை கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். நல்ல ஒரு நல்ல தமிழ் பார்த்த உடனே தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு மதுரைக்கார பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு யாராவது ஒருத்தங்களை வந்து புதுசாக கேஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து அது ஒட்டலை. பட் சாங்காக தனியாக கேட்கும்போது இட் வாஸ் அப்சல்யூட்லி நைஸ். லைக் அவரோட வாய்ஸ், யுவனோட வாய்ஸ் வந்து எப்பவுமே வந்து நமக்கு ஒரு ட்ரக் தான். ஸோ அது கேட்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அந்த ஒரு தாலாட்டு மாதிரி அப்படியே சூப்பராக வந்து நல்லா இருந்துச்சு அது கேட்குறதுக்கே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், ஐ திங்க் கழுகுன்னு ஒரு மூவிக்கு வந்து மியூசிக் போட்டிருப்பார் தெரியுங்களா. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு சாங் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். லைக் ஒரு மாதிரி ஒரு கிராமத்து டைப் கம்ஸ் லைக் ஒரு மாதிரி ஒரு ப்ரீஸியாக அந்த மாதிரி நான் வந்து பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் கூட யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸ் எல்லாம் நிறையா வரணும். அதுவே வந்து மிஸ் பண்ணுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நல்லா போயிட்டு இருந்த பீக்கில் இருந்த ஒரு மனுஷனை வந்து இப்போ வந்து இப்படி பார்க்கும்போது, ஐ மீன் நாட் இப்படின்னு சொன்னால் ஐம் நாட் புட்டிங் ஹிம் டவுன். இன்னும் நல்ல பெட்டர் மூவிஸில் ஒரு பெட்டரான ஒரு இதில் ஒரு நல்ல இன்னும் வெல்கமிங்காக நல்லா பெருசாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிஸ் ஆகுதுங்கும் போது அது என்ன பண்ணுறது, காலப்போக்கு அது மாதிரி தான் ஆகும். பட் இந்த மாதிரி மியூசிக் வந்து நம்ம மிஸ் பண்ணும்போது தான் அதோட ஃபீல் என்னங்கிறது நமக்கு புரியுது இல்லையா. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ சாங் வாஸ் அமேசிங், த பிக்சரைசேஷன் வாஸ் வெரி குட். ஒன்லி எனக்கு வந்து காஸ்டிங் தான் கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எனக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. சாங் வைஸுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவியாக வந்ததை எப்படி என்னங்கிறது தெரியும். கொம்பு சிவி ட்ரெய்லர் கூட ஐ திங்க் இட் ரிலீஸ்டு லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். ஐ ஷுட் ரியாக்ட் டு இட். ஆக்சுவலாக அது எப்படி என்னங்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஐ திங்க் சரத்குமார் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ நீட் டு ரியாக்ட் டு இட். டெஃபினட்டாக நான் ரியாக்ட் பண்ணி போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.